ஆல் பாஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10th புக் வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து காலேஜ் டிஆர்பி நடக்குது. அதில் தமிழ் தகுதி தேர்வு எல்லாருமே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஒரு ரிவிஷன் பண்ணால் டக்குன்னு காதிலே ஒரு பஸ்ஸில் போகிற டைமில் கூட நீங்கள் கேட்டுக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதுந்து. அதில் இன்னொரு கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை சொன்னவர் யாருன்னா கா சச்சிதானந்தன். இதில் எப்படி ஒரு நாள் கொஷின் கேட்கலாம். அடுத்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நூல்வெளியில். அதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து படைப்பு பார்த்திங்கன்னா கணிச்சார் தொகுப்பிலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த இருவேறு தலைப்புகளை ஞாபகம் வச்சுக்க தயவு செஞ்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து, அடுத்தது முந்தோற்றும் யாண்டும் அப்படின்றது 2 தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. அவர் எழுதிய படைப்புகள் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு வாயிலாக அவர் தமிழ் உணர்வு உலகெங்கும் பரப்பினார். இவருடைய இயற்பெயர் கேட்பாங்க அடிக்கடி. துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கணிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகவஞ்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரைக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ் கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இந்த பாக்ஸில் இருக்கிறதுல கண்டிப்பாக ஒரு கொஷின் உங்களுக்கு நாளைக்கு வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா இதில் இந்த சொல்வளம் நல்லாவே கேட்டிருப்பாங்க. சொல்வளத்தில் தேவநாய பாவாணர் வந்து நல்லாவே கையாண்டிருப்பார். நிறைய வகைகள் இருக்குது. இதில் அடியிலேருந்து வேர்லேருந்து ஆரம்பித்து அவர் சொல்லியிருப்பார். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூவின் நிலைகள் அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின். பூவின் நிலையில் அரும்பு என்பது பூவின் தோற்ற நிலை, போது என்பது பூ விரிய தொடங்கும் நிலை, மலர்றது பூவின் மலர்ந்த நிலை, மரச்செடியின் என்று பூ கீழே விழுந்த நிலை, செம்மல் வந்து பூ வாடின நிலை. இது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு நிலை கொஷின் கேட்பாங்க அடிக்கடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா முக்கியமானது திருவள்ளுவர் தவச்சாலை. அது பார்த்திங்கன்னா பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இதில் அடுத்து முக்கியமான பேர் கொஷின் பார்த்தோம்னா இதில் தமிழ் திரு குமரனார். இவருடைய இது வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெரும் கல உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினியர் உரை, தேவநேயம் முதலின இவர்த்தம், தமிழ் பணியை தரம் உயர்த்த நல்முத்துக்கள். யாரு? தமிழ் திரு இளங்குமரனார். இளங்குமரனார். இது ஞாபகம் வச்சுங்க அவருடைய படைப்புகள். அடுத்து இதில் அடுத்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருக்கலாம். அடுத்தது பாக்ஸ் கொஷின் தான். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டிற்கான முதல் மொழியும் நம்ம தமிழ் மொழி தான். இதை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க கொஷினில். பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். அடுத்த கொஷின் ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் தான். இதில் மொழி ஞாயிறு சொல்றவர் தேவநாய பாவாணர். அவர் வந்து சொல்லாய்வு கடலில் தமிழ் சொல்வனம் பற்றி சொல்லியிருக்காரு. இதில் அடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இதில் என்ன எடுக்கலான்னா போர்ச்சுகீஸ் நாடு தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்போ தமிழ் மொழியில் முதல் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கார்டிலா. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1554. இதோடைய முழு பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேத்திலோ டி லிங்கோ தமிழ் போர்ச்சுகீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 வண்ணங்கள் தான். என்னென்ன வண்ணம்? கருப்பு, சிவப்பு. இவ்வளோ டீப்பாக போவாங்களான்னு தெரில, இருந்தாலும் இதை படித்து வச்சுங்க. அடுத்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா இரட்டுற மொழிதல். அதை எழுதியவர் வந்து சந்த கவிமணி தமிழ் அழகனார். அதில் வந்து இருபொருள் தர மாதிரி பாடல் இருக்கும். கொஷின் இப்படியே கேட்பாங்க. இரட்டுற மொழிதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இது வந்து ஸ்லேடைனோ இன்னொரு பேர் இருக்குது. இப்படியே கொஷின் கேட்பாங்க. இதில் தனிப்பாடல் திரட்டில் இது வந்து 5ஆம் பகுதியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சந்த கவிமணி தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். அடுத்தது பார்த்திங்கன்னா உரைநடையின் அணிநலன்கள் இருக்குது. அது எழுதினது வந்து எழில் முதல்வன். அதில் முக்கியமான இதில் பகுதி பார்த்திங்கன்னா தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயர் முதல் தமிழ் கணினி. தமிழ் கணினி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 1983 செப்டம்பர் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி கொடுத்தது. இதில் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா தேனாம்பேட்டையில் இருக்குன்றாங்க. அவ்வளோதான். இதில் பாக்ஸில் முக்கியமாக அவ்வளோவா வேறு எதுவும் இல்லை. இந்த பாக்ஸ் கொஷினில் பார்த்துங்க. புதிய உரைநடையின் அணி நலன்கள் கொடுத்துருக்காங்க. மெயினாக இவர் எங்கே ஒர்க் பண்ணார்ன்றதில் சொல்லியிருக்காங்க. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி எந்த அகாடமி விருது எந்த நூலுக்காகன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார்.
இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த பாக்ஸில் சிலதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. முன் தோன்றிய மூத்தக்குடி இது வந்து சிலப்பதிகாரத்தில் வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இது வந்து சிலப்பதிகாரம். என்ன காதைன்னு பார்த்திங்கன்னா காடுகான் காதை. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி கொஷின்ஸாக எடுக்கிறாங்க. அடுத்தது மொழி வகைகள், எழுத்து, இலக்கணம். கொஞ்சம் இலக்கணம்லாம் கொஞ்சம் பொறுமையாக படிச்சிருப்பீங்க. இது வந்து ஃபாஸ்ட் ரிவிஷனில் கொடுக்க முடியாது. அடுத்த கொஷின் பார்த்தோம்னா இதிலே உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கொஷின்ஸ் வரும். இதில் வந்து இந்த நூல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். இது எழுதினவர் பார்த்திங்கன்னா முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். அடுத்தது பச்சை நிழல் அப்படின்றது உதயசங்கர். அடுத்த ஏழில் பார்த்தோம்னா கொஷின் வாயு ஒழுக்கம். அடுத்தது இதில் ஹிப்பாலஸ் என்ன பருவக்காற்றுன்னு கேட்பாங்க. ஹிப்பாலஸ் என்ன பெயர் கொண்ட கிரேக்க மாலம். இதை வந்து பருவக்காற்றின் உதவினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட, அவர் பேர் வந்து ஹிப்பாலஸ். அடுத்தது கொஷின் வேறு தண்ணீர் குடித்த. ஓகே, அடுத்த ரிவிஷனில் காற்றிய எழுதியவர் வந்து பாரதியார். அதில் அவருடைய பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்து என பாராட்ட பெற்றவர். இவருடைய இதழ்கள் பார்த்திங்கன்னா இந்தியா சுதேசமித்திரன். இதை ஞாபகம் வச்சுங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அடுத்து இதில் என்ன கொஷின் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா வசன கவிதை கண்டிப்பாக கேட்பாங்க. வசன கவிதை எழுதியவர் யாருன்னா பாரதியார் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. புது கவிதைக்கு வித்திட்டவரோ பாரதியார். எப்படி இதில் இருந்து கொஷின் கேட்டாலும் பாரதியார் கரெக்டாக எழுதுங்க. முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா நப்பூதனார் எழுதியது. அதில் ஒரு 103 அடிகள் தான் இருக்கிறதுலே. 10 பாட்டிலே மிகச்சிறிய நூல் சொன்னால் முல்லைப்பாடு தான். அதில் 103 அடிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுதினவர் நப்பூதனார். சரிங்களா? அதில் வேறு என்ன கொஷின்ஸ் எடுப்பாங்கன்றதை பார்த்துக்கலாம். புயலிலே ஒரு தோணி கண்டிப்பாக கொஷின் கேட்டாலும் பாசிங்காரம். ஓகேங்களா? அடுத்தது புயலுக்கு பெயர் சுட்டலேன். அதுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறாங்க. ஒரு ஊர்லேயும் எப்படியெல்லாம் பேர், எந்தெந்த வருஷம் எந்தெந்த புயல் வந்தது, அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இது கஜா புயல் கூட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பாசிங்காரத்துக்கு முன்னாடி யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். இதுக்கு வந்து கடற்கூத்து என்னும் மத்தியத்தில் சுருக்கப்பட்ட பகுதி. இந்த கூத்து கடற்கூத்து. முன் தோன்றிய மூத்தக்குடி அது பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி அப்படின்றது அகநானூறு. அடுத்தது உங்களுக்கு இலக்கணம் பொறுமையாக பாருங்கள். இதில் ஈஸியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிங்கன்னா அடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ரீடிங்கில் இந்த மறுபடியும் குயில் பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். இதில் பார்த்தோம்னா கொஷினில் காலின் 7 அடி பின் சென்று. இது வந்து 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படின்னு பண்டைய தமிழர்கள் விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக காலின் 7 அடி பின் சென்று எந்த இதுலனா பொருணர் ஆற்றுப்படை. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் அழகாக எழுதிடலாம். உண்டாளம்மை உலகம் புறநானூறு டக்குன்னு போட்டுருவீங்க. அடுத்தது நிறைய பாடல் வரிகள் இதில் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக பாருங்கள். பலர்புகு வாயில் அடைபட கடவுநீர் வருவீர் உளிரோ அப்படின்றது குறுந்தொகை. அடுத்தது